மூச்சில வடிவா கவனம் இருக்கணும். அப்படியே விரல்களை முன்னுக்கு நீட்டி, அதாவது கட்ட விரலை முன்னுக்கு நீட்டி அந்த கட்ட விரல் அசைவில மட்டும் எங்களுடைய பார்வையை வச்சு மூச்சில கவனம் வச்சு எங்களுடைய பார்வை கட்ட விரல் நுனியில இருக்கும். 3 எண்ணிக்கை செய்து விடுவோம். அதே மாதிரி இடது கை கட்ட விரல் இடது பக்கமாக கையை அசைக்கும் போது பார்வை அதன் விரல் நுனியில இருக்கும். கழுத்து அரங்கக்கூடாது. வாழ்த்துக்கள். மறுபடியும் மேல வலது கை கட்ட விரல் நல்லா மேல கொண்டு போறோம், கீழே கொண்டு போறோம். விரல் நுனியில பார்வை, அதையும் முறையா 3 தடவை செய்து விடுவோம். இப்போ மூக்கு கிட்ட அந்த விரல் வலது கை கட்ட விரலை எடுத்துக்கொள்ள போறோம். நல்ல வடிவா 6 தடவை, 3 எண்ணிக்கை. சிறப்பு. வாழ்த்துக்கள். இது எங்களுடைய கண் பயிற்சியா இருந்தது. எங்களுடைய மூச்சு பயிற்சியில நாங்க செய்து கொள்ள போறது, முதல்ல நாங்க செய்ய போற மூச்சு பயிற்சிக்கு ஆரம்ப மூச்சு பயிற்சியா அமைதியா மூக்கால எடுத்து காட்ட மூக்காலேயே மெதுவா வரும். ஆனா நிறைய காற்று உள்ளுக்கு எடுக்கிறோம், மெதுவா வரும். கைகளை சிம்மத்துல பிடிக்கலாம் அல்லது நிமிர்ந்து இருந்து கொண்டு கண்களை மூடி 5 எண்ணிக்கை அதை செய்து விடுவோம். சிறப்பு. நீங்க பஸ்திரிகா முத்திரை, நாடி சுத்தி பிராணாயாமம், சூரிய வேதனா, சந்திர வேதனா, தேனி பயிற்சி எல்லாம் செய்ய முதல் நீங்க மூக்க துப்புரவு செய்யணும்னா எப்ப துப்புரவு செய்து கொள்ளணுமோ மூக்குள்ள சளியோ அல்லது தண்ணியோ இருக்கக்கூடாது. சரி, இப்ப நாங்க அடுத்ததான் செய்ய போறது பஸ்திரிகா மூச்சு பயிற்சி. அழகா மேல கொண்டு போறோம், மூச்சு இழுத்தபடி வேகமா தள்ளி வர்றோம். 5 எண்ணிக்கை. நேர வினாடிகள் தாமதிக்க கூடாது, போன போக்கிலேயே வந்துட வேணும். வாழ்த்துக்கள். இது பஸ்திரிகா மூச்சு பயிற்சி. இதையே நாங்க 3 வினாடிகள் தாமதிச்சு வர்றது பஸ்திரிகா முத்திரை பயிற்சியில. அப்போ என்ன செய்யறோம், மூச்சு எடுத்துக்கொண்டு மேல போறோம். 1 2 3 கீழே தள்ளுறோம். இது ஒரு 5 எண்ணிக்கை செய்வோம். மூச்சு எடுத்துக்கொண்டு போறோம், 3 வினாடிகள் தாமதிக்கிறோம், கீழே தள்ளுறோம். மறுபடியும் 1 2 3 விரைவாக 1 2 3. இந்த பயிற்சி வேற. முதல்ல வேகமா போய் வேகமா வந்து நாங்கள் 3 வினாடிகள் தாமதிச்சு முழு காற்றையும் வெளியில தள்ளுறோம். இப்படி 2 விதமா அந்த பயிற்சியை செயல்படுத்தலாம். இப்ப நாடி சுத்தி பிராணாயாமத்துக்கு முதல் சூரிய வேதனா, சந்திர வேதனா. சூரிய நாடி என்று வலது நாசியை சொல்லுவோம், சந்திர நாடி என்று இடது நாசியை சொல்லுவோம். அப்ப இடது நாசியால மட்டும் காற்றெடுத்து இடது நாசியாலேயே வருவது, பிறகு வலது நாசியாலேயே எடுத்து வலது நாசியாலேயே வருவது. அப்ப ஒவ்வொரு நாசியால எடுக்கும்போது மற்ற மூக்குத்துவாரம் அடைபட்டு இருக்கும். அதுக்கு நாசிகா முத்திரை தான் பயன்படுத்தப்படும். 5 தடவை செய்வோம் ஒவ்வொரு மூக்குத்துவாரமும். சூரிய நாடி, சந்திரன். இப்போ இடது செய்தாக்கள் வலது நாசி துவாரம், இடது நாசி துவாரம் அடவற்றிருக்கோம். நீங்க எது எப்படி செய்யும் பொழுதும் கழுத்து மடிக்க கூடாது, கண்களை இறக்கி மூடக்கூடாது, சாதாரணமா செய்யணும். இப்போ நாடி சுத்தி பிராணாயாமம் உங்களுக்கு தெரியும். ஒரு சுற்று இடது மூக்கு துவாரத்தால எடுத்து வலது மூக்கு துவாரத்தால இடது மூக்கு வருவது. 3 எண்ணிக்கை. நிமிந்திர கோணம், கழுத்து மடிக்க கூடாது. நாசிகா முத்திரை வலது கையில பிடிக்கணும், இடது கை சின்முத்திரை பிடிக்கணும். அன்பா ஆறுதலா வடிவா செய்யணும். இது நாடி சுத்தி பிராணாயாமம் என்று சொல்றது. வாழ்த்துக்கள். அது செய்ய எப்படி செய்யணும் சொல்லியிருந்தேன்.
மூச்சுல சத்தம், மூச்சு எனக்கு இழுக்கிற சத்தம் கேட்குது, வெளியில போற சத்தம் கேட்கறதுங்க பெரிய விஷயம் இல்லை. நீங்க எப்படி செய்யறீங்கன்றதுதான் முக்கியமான வாழ்த்துக்கள். இப்ப நாங்க தேனி பிராணாயாமம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். எல்லாம் எங்களுடைய வாசல்கள், அதாவது கண், மூக்கு துவாரம், வாய்க்கு கிட்ட, காது மடல்கள் அந்த சரி அடைச்சபடி நிறைய மூச்சை உள்ள எடுத்து அதை மூக்கு துவாரத்தால வெளியிடும் போது பெண் தேநீர் ரீங்காரமிடம் சத்தத்தை நாங்க ஒளிய எழுப்ப வேண்டும். 3 எண்ணிக்கை. வாழ்க்கைகள். இத வரும் வாரங்கள்ல இந்த மாதிரி கூட செய்யலாம்ன்றத சொல்லிட்டு நான் நிறைவு கொண்டு வரலாம். இதுல அழகா வஜ்ராசனம் அல்லது கதையில் இருக்கிறார்கள் இருந்தபடியே சிறுபத்திர பிடிக்கலாம் அல்லது மடியில அழகா கையை வச்சு முள்ளந்தண்ட மடிக்கு வச்சு கொண்டு அழகா நீங்க மூச்சை நிறைய உள்ளுக்கு எடுத்துட்டு அப்படியே அந்த நீங்க இந்த கை விரல்களை கொத்தி இதெல்லாம் அடைச்ச பிறகு செய்வீங்களோ அது இல்லாமலே அந்த சத்தத்தை நீங்க போடலாம். ஒரு முறை செய்து பார்ப்போமா எல்லாரும்? மூச்சை இழுக்கிற முதல்ல விடும்போது விட்டு விட்டு வரக்கூடாது. இழுத்த மூச்சை ஒரேடியா விடுறீங்கன்ற மாதிரி அப்படி வரும். ஆனா கைகள் பயன்படுத்த தேவையில்லை. கைகள் எங்களுக்கு கீழே சரி. இப்படி கைகளை மடியில வச்சிருக்கிறோம். கையெடுங்க. இது தனியா கைகளை மடியில வச்சிருந்தபடி நிறைய காற்றை உள்ளுக்கு எடுத்து மூக்கால விடைக்குள்ள அந்த தொடர்ச்சியா அந்த அப்படி செய்யணும். அது மாதிரி அந்த காற்றை வெளியில நேவிசந்தி கைகள் எங்களுக்கு தேவையில்லை. கைகள் மடியில இருக்க போது காற்றை நல்லா உள்ளுக்கு எடுக்கிறோம். மூக்கால வெளியில முழு காற்றையும் விடைக்க அந்த சத்தம் பெறும். ஆனா மூக்கால அந்த சுவாசம் வெளியேற வேண்டும். ஒரு புறம் முயற்சி செய்வாங்க நிறைவாக. இது யாருக்கு விளங்கினது நான் சொல்லி தந்திருந்தது? கையெழுத்தலாம். சரி, ஜெயமலர் சொல்லுங்க என்ன சொல்லியிருந்தேன்? இல்ல கேட்கல நீங்க சொல்றது. நாளையில ஒரே மூச்சிலே விட்டு விட்டு செய்யக்கூடாது. நன்றாக இழுத்துட்டு மெதுவாக மெல்லிசாக இந்த மூக்கை முடிக்கணும். இந்த சத்தம் வரக்கூடிய மாதிரி செய்யணும். அந்த சத்தம் வர மட்டும் அந்த மூக்கு கன நேரம் செல்லும் அந்த மூச்சை விடுறதுக்கு. நேரம் எடுக்கும். அழகா நிறைய மூச்சை விட்டு கிடைக்கணும். அந்த மூக்கு துவாரத்தால வெளியேறும் போது அந்த ஒரே விட்டு விட்டு வரக்கூடாது. திருப்ப விடக்கூடாது. இழுத்த மூச்சை ஒரே தடவையா நல்லா ஆறுதலா விடணும். அந்த சத்தம் ஒரு விதமா இருக்கும். அது உங்களுக்கு அப்படி அது பழக பழகவும் தொடர்ந்து நாங்க செய்யும் போது கற்றுக்கொள்ளலாம். வாழ்த்துக்கள். மூச்சா வாய் மூடி இருக்கணும். நன்றி வர்ணி எங்களுடைய ஆர்வத்துக்கு நீங்க சொன்னதும் சரி. நன்றி ஜெயமலரா உங்களுக்கும். இப்போ நாங்கள் உடல் உறுப்புகளோட பேசுற நேரத்துக்கு போகலாம். நிமிந்திருங்கோ, கண்களை மூடுங்க. முதல்ல முகத்துல சிரிப்ப அழகா சிரிப்ப வச்சிருங்கோ. எவ்வளவு பெரிய விஷயம் இந்த நாள்ல செய்திருக்கிறீங்கன்றத உங்களை நீங்க வாழ்த்தி கொள்ளுங்க, உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்க. நிமிர்ந்து கண்களை மூடி இன்றைய நாள் எனக்கான நாள். எப்படி நான் ஆரம்பிச்சிருக்கிறேன்? இதை விட வேற என்ன வேணும்? என்னுடைய உடல் உறுப்புகள் அத்தனையும் உற்சாகமா இருக்கு. என்னுடைய உச்சி முதல் உள்ளங்கால் வரை நான் நல்ல சுறுசுறுப்பாயும் உற்சாகமாயும் இருக்கிறேன். என்னுடைய உடல் உறுப்புகள், ரத்தோட்டம், என்னுடைய மூட்டுக்கள், சுரப்பிகள், என்னுடைய கணையங்கள் எல்லாம் ரத்தோட்டம் எல்லாமே சிறப்பா அது அதனுடைய வேலைகளை செய்யும்.
எனக்கு இந்த நாள் நல்ல நாளாகத்தான் நிச்சயம் இருக்கும். வரும் நாட்களும் நான் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்வதால எனக்கு நிச்சயம் இந்த பயிற்சி ஆசனங்கள் பயனளிக்கும் என்று உங்களை நீங்க பாராட்டிக் கொள்ளுவோம். நிறைய நல்ல வார்த்தைகளால எடுத்து பேசிக் கொள்ளுவோம். கண்களை மூடிக்கொள்ளுமோ, முகத்துல சிரிப்பு வச்சு கொள்ளுமோ, முள்ளந்தண்டை நேரா வச்சிருப்போம். நல்ல மூச்சுல கவனம் செலுத்தி உங்களுடைய குதிக்கால் பகுதிக்கு மேல உள்ள கணுக்கால் பகுதிகள் இரண்டும், முழங்கால் பகுதிக்கு உள்ள கால் பகுதிகள், முழங்கால் பகுதிகள், பின்னுக்குள்ள பகுதிகள், பின் தொடை பகுதிகள், பிருஷ்டபாகம், தண்டுவடம், நாடி, முள்ளந்தண்டு, முதுகில உள்ள எல்லா உள்ளுறுப்புகளும், அப்படி கழுத்து பகுதி, தோள்பட்டை, தோள்கள், முழங்கைகள் இரண்டும், முழுமையான கைகள், விரல்கள், ஒவ்வொரு நகங்கள், ரேகைகள், மணிக்கட்டைகள், அதிலுள்ள அத்தனை நாடி நரம்புகள், உள்ளுறுப்புகள் எல்லாவற்றையும் இணைத்து முழங்கைக்கு வந்து மீண்டும் புஜங்களுக்கு வந்து கழுத்து பகுதி, பின் பிறவி பகுதி என்று சொல்வோம். அந்த பகுதி எங்களுடைய தலைப்பகுதி, தலைமுடி, ஒவ்வொரு முடியினுடைய வேர்க்கால்கள், தலையில் உள்ள அத்தனை உள்ளுறுப்புகள், என்னுடைய உச்சி, என்னுடைய நெற்றி, கண்கள், இமைகள், காதுகள், மூக்கு, பற்கள், கன்னங்கள், எங்களுடைய உதடுகள், எங்களுடைய உள்நாக்கு, எங்களுடைய வழிகள் எல்லாம், நாடி, கழுத்து பகுதி, எங்களுடைய நெஞ்சு பகுதி, மார்பகங்கள் எல்லாவற்றுடைய உள்ளுறுப்புகளையும் நினைத்து, வயிற்றில் உள்ள உள்ளுறுப்புகளை எல்லாம் நினைத்து, அடி வயிற்று பகுதி, எங்களுடைய தொடைப்பகுதி, முன்பகுதி, அப்படியே முழங்கால்கள் இரண்டும், முழங்கால்களுக்கு கீழே உள்ள பகுதிகள், அப்படியே ஒவ்வொரு விரல்கள், சின்ன விரல்ல இருந்து 2 பக்கமா ஒவ்வொரு விரல்கள் ஒவ்வொன்றாய் நினைத்து, அப்படி ஒவ்வொரு நகங்கள் தொட்டு ஒவ்வொன்றாய் நினைத்து, என்னுடைய உடல் உறுப்புகள்ல எல்லாம் ஆரோக்கியமா இருக்கு, எல்லா உடல் உறுப்புலையும் ரத்தோட்டம், என்னுடைய மூட்டுக்கட்டு, என்னுடைய எல்லாம் சுரப்பிகள் எல்லாமே சரியா தானா வெடிவா இருக்கு. ஏதாவது ஒரு இடத்துல நோவோ வலியோ அங்க இருந்தா நிச்சயமா அது என்னை விட்டு போயிட வேண்டும். நிச்சயமா என்னால அது போக வைக்க முடியும். அதுக்கேற்ற முயற்சியை நான் எடுத்து என்னால நிவர்த்தி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, அப்படி ஏதாவது ஒரு இடத்துல சின்னதா ஒரு வலி இருந்தா கூட அதை என்ன விட்டு போயிட்டு இருந்து அந்த பெருவிரலால ஆட்டி வெளியில சுத்தி தேகமே தேற்றும். அனைவருடைய வாசகத்திலிருந்து 2 கைகளையும் ஒன்றோடு எடுத்து உறைஞ்சி உரசி என்று சொல்வார்கள். கண்களுக்கு மேல உள்ளங்கையை வைக்க வேண்டும். 2வது தடவையாக உள்ளங்கைகள் 2ஐயும் உரசுறோம். அந்த உள்ளங்கைகள் 2ஐயும் கொண்டு வந்து ஒவ்வொரு கண்களுக்கு மேலாக வைக்கிறோம். நிறைவாக உரசுறோம். கண்களுக்கு மேலாக உள்ளங்கைகளை வைக்கிறோம். அந்த உள்ளங்கைகளை கீழ் நோக்கி மத்திய கீழே இருக்கும்போது விரல்களை தான் கண்களுக்கு முன்னுக்கு வரும். அந்த விரல்களின் ஊடாக உள்ள பார்வையை விழிக்கிறீங்க. 2 கைகளையும் நீங்க விழிச்சு நிறைவு செய்து கொள்ளலாம். ஒடிவந்த நெஞ்சிறந்த பாம்பு சொந்தங்களுக்கும், பார்த்து கேட்டுக்கொண்டவர்களுக்கும், பாம்பத்திற்கும், பாய்மகனவர்களுக்கும் இந்த தொகுப்பினை இன்று வரை 268 இத்தனை காலமும் உற்சாகம் வந்து தொடரும். பாமுக அதிபருக்கும் இன்றைய நாள் வித்தியாசமாக அவர் சொன்ன பாணியிலே நாங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துணிகளை கட்டி எடுத்திருக்கிறோம். அந்த பயிற்சி, அந்த முயற்சி நிறைய எது எப்படி எடுக்க போகிறோம், ஏதாவது ஒன்றாய் தான் எடுக்க போறோம். அதுலயும் எது எப்படி எடுப்பது என்று சொல்லி வேற வாரத்துல நாங்கள் முடிவு செய்யலாம். அன்பாய் ஓடி வந்திருந்த இளையவர்கள், இளையவர் விளம்பரம் படைத்த எல்லோருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி மீண்டும் வெள்ளிக்கிழமை காலை எல்லோருக்கும் நன்றி, வணக்கம் தர்ஷினி சண்பனான் அவர்களே. வாழ்த்துக்கள். நமது அன்பான சகோதரி ஆசிரியரும் தர்ஷினி சண்பனானுக்கு சிறப்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, சிறப்பித்த கணக்கு சகோதரிகளுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாளைக்கு சந்திப்போம். நன்றி, வணக்கம். மன்னிக்கணும் சகோதரி, இந்த வீடியோ கிளிப் வந்து எங்களை இந்த இதுல கிடக்குமா? பார்டிவி தமிழ் என்ற பக்கத்துல இங்கேயும் நீங்கள் பார்க்கலாம். யூடியூப் பக்கம் வந்து பார்டிவி தமிழ்ல நீங்க போனீங்கன்னா, பார்டிவி தமிழ் அந்த 2 பக்கத்துல போனீங்கன்னா யூடியூப் பகுதியில எல்லா நிகழ்வுகளும் நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு தொகுப்பாக எடுத்துக்கொள்ளலாம். அல்லது இளையோர் யோகா என்று சொல்லி அடிச்சுங்கிறதால அங்க நாங்க பெற்றுக்கொள்ளலாம். எல்லா பகுதியும் இருக்கிறது. இளையோர் பார்டிவி தமிழ் லண்டன் என்ற பக்கத்துல எல்லா பதிவுகளுடைய நிகழ்வும் அங்க இருக்கிறது. யூடியூப்ல ஒவ்வொரு பேர் இருக்குதானே யூடியூப்புக்கு. இது வந்து பார்டிவி ஸ்டுடியோ இல்லை. அதனால எங்களுடைய யூடியூப் பக்கத்துல பெயர் பார்டிவி தமிழ் என்ற பக்கத்துக்கு போனீங்கன்னா நீங்க அங்க எடுத்து கொள்ளலாம் எல்லா பதிவுகளையும்.
ரொம்ப நன்றி சகோதரி. நான் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸ்ரீலங்கா அனுப்புறது எடுத்துக்கலாம். அதுதான் சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி. நன்றி வணக்கம் ரஞ்சனி. இருக்கிறமே பாருங்க ஒருக்கா விளங்குமா? புதுசாயும் நான் 2 பேரும் கொடுத்தனா புதிதாயா? இல்லையே ஒரு தரம் அப்படி வரலையா? இல்லை. நன்றியா நான் சொல்றேன். மிக்க நன்றி தர்ஷினி அவர்களே. நன்றி எல்லோருக்கும்.